सिद्धि विनायक मूर्ति की जय। सद्गुरु अरुणगिरिनाथ स्वामी की जय। வெற்றிவேல் முருகனுக்கு ஹரரோஹரா. சமஸ்தலோக சங்கரம் நிரஸ்தைத்த குஞ்சரம் தரேதரோதரம் வரம் வரேபமக்ஷரம் கிருபாகரம் க்ஷமாகரம் முதாகரம் யசஸ்கிருதம் மனஸ்கரம் நமஸ்கிருதம் நமஸ்கரோமி பாஸ்வரம் நமஸ்கரோமி பாஸ்வரம் நமஸ்கரோமி பாஸ்வரம். சிந்தாகுல இல்லொடு செல்வம் எனும் விந்தாடவி என்று விடப்பெறுவேன் மந்தாகினி தந்த வரோதயனே கந்தா முருகா கருணாகரனே. சிந்தை அப்படின்னு சொன்னா மனம்னு சொல்லலாம். இந்த சிந்தைய மனம்னு சொல்றாங்க. இந்த சிந்தை ஆக்குலம், சிந்தா குலம்னா சிந்தை, சிந்தையில இருக்கிற ஆக்குலம் மனத்திலே வருகின்ற வருத்தங்கள் தருவதான பொருள்கள். இல்லோடு சம்சார சமுத்திரம், குடும்ப வாழ்க்கை, செல்வம், சொத்து சுகம், செல்வ செழிப்பு என்கின்ற விந்தாடவி, விந்த மலைக்கு விந்திய மலைக்காடு, காட்டில் எப்படி அகப்பட்டுக் கொள்வோமோ அந்த மாதிரி விடப்பெறுவேன். அந்த காட்டில் இருந்து நான் எப்படி வெளியில வருவேன். மந்தாகினி கங்கையுடைய உன்னியர்கள் பெயர், தந்த அவள் தந்த வரோதயன் வரதமூர்த்தியாகிய சுப்பிரமணிய சுவாமி, கந்தா முருகனுடைய நாமங்களிலேயே அனுகிரகத்தை கொடுக்கக்கூடிய அன்பான சிறப்பான ஒரு வார்த்தை முருகா கந்தா என்பது. முருகா, முருகா நாமம் நாமங்களில் உயர்ந்தது. கருணாகரனே, கருணைக்கு இருப்பிடமாக கூடிய முருகப்பெருமான். இது சொல் பொருளை பார்த்தோம். இந்த பாடல்ல பொருள் என்னன்னு கேட்டா, கங்காதேவி பெற்ற சிறந்த தோற்றமுடையவனே கந்தா, முருகா, கருணாகரா, மனத்துக்கு ஆகுலமான குடும்பம், செல்வம் என்ற விந்திய மலை போல அடவி போன்று காடுகளை போன்று என் வாழ்வையிலே ஏற்படுகின்ற துன்பங்களை எல்லாம் விட்டு நான் நின்று வெளிப்படுவேன் என்று கேட்பது போல அருணகிரிநாதர் கேட்டிருக்கிறார். இந்த பாட்டு ஒரு விசேஷமான பாட்டு சொன்னா தவறாது. காரணம் என்ன அப்படின்னு சொன்னோம்னா, இந்த பாட்டுக்கு ஒரு பெரிய விளக்கமே என்னன்னு கேட்டாக்கா, சிந்தா குலம் இல்லாம, சிந்தை இல்லாம ஒரு பொருள் வருவதில்லை. எப்படி சொன்னா, பகவான் பண்ணும்போது பிரம்மா மண்ணை களிமண் எடுத்து கையில வச்சு போறான். மனம்னு சொல்லி ஓங்காரத்தை சொல்லி அதை தொடுகிறான். முதல்ல மனம், மனத்தை ஏற்படுத்தித்தான் அந்த உடம்பே ஏற்படுகிறது. மனம் எனும் பொருள் வான் அடை கால் கனல் புனலுடன் புவி கூடியது ஓர் உடல் வடிவு கொண்டு அதிலே 13 வகையாலே வருசுகம் துயர் ஆசையிலே உயர் மதியை வென்று பராபர ஞான நல் வழி பெறும்படி நாய் அடியேனை உன் அடி சேராய் நருணுகினார் ஒரு பாட்டுல பாடுறார். இந்த பாட்டுல என்ன ரகசியம்னா, மனசை உண்டாக்கித்தான்
சரீரத்தை ஏற்படுத்தினார், பஞ்சபூதத்தை சேர்த்தி அப்படிங்கிறது. அதனால மனம்தான் முதல்ல உருவாகிற காரியம். அந்த மனம்தான் நம்மளை கடைசி வரைக்கும் கொண்டு போய் சாகடிக்கிறது. அந்த மனத்துக்கு சிந்தை என்று பெயர். அந்த சிந்தையில ஏற்படுகின்ற ஆக்குலம் எல்லாம், தொல்லைகள் எல்லாம் குடும்பத்திலே ஏற்படுத்தி ஒரு குடும்பமாக ஆக்கி சம்சார சாகரத்திலே மூழ்கி நம்ம என்ன பண்ணுவோம் தெரியாது. நிலையாத சமுத்திரம் போல இருக்கான். சம்சார துறைகளில் மூழ்கின்னு அருணகிரிநாதர் பேசுவார். அப்படி சம்சார துறையாகிய சம்சார சாகரத்தில மூழ்கி திண்டாடி எப்படி மேல கரையேறுவோம்னு வாழ்க்கை முடிவு வரைக்கும் தத்தளித்து கொண்டிருப்பான் ஒருத்தன் சமுத்திரத்துக்குள்ள. அது அப்படி சொல்லியிருக்கா. சமுத்திரம் அவ்வளவு பெருசு, நடுவுல போட்டா கரை எங்க இருக்குன்னு தெரியாது. இந்த இடத்துல கரை இருக்கு, போய் சேரலான்னு. மனுஷன் பிறந்தப்போ இறப்பு எப்ப வரும் எங்க வரும் தெரியாது, திண்டாடி இருப்பான். இந்த சமயத்துல கூட உயிர் போகலாம், போகாம காப்பாத்துறாரு ஆண்டவன் தான் அதுக்குள்ள இருக்கான்றது நமக்கு தெரியறதில்லை. அந்த சிந்தாக்குலம், இந்த குடும்பம், இல்லோடு செல்வம், பணம் நிறைய இருக்கு, சௌக்கியமா எல்லாம் வாங்கிவிடலாம். பணத்தை கொடுத்தா சாமி தரிசனம் கொடுத்துருவான், பக்கத்துல போனா ஒரு நிமிஷம் திரை போட்டுருவான், கண்ணை வஞ்சி போயிடும், சாமி தெரியாது. பணத்தை கொடுத்தா எல்லாம் நடக்குன்னா அதுவும் நடக்காது. விந்தாளவி என்று விடப்பெறுவேன். இந்த காட்டுக்குள்ள போனா கண்ணை கட்டி காட்டுல விடுறதுன்பாங்க. கண்ணை கட்டி காட்டுக்குள்ள விட்டுவிட்டா எந்த பக்கம் போவோம், எப்படி போவோம், முள்ள மிதிச்சோமா, செடியை மிதிச்சோமா, குளத்துல விழுந்தோமா, கிணத்துல விழுந்தோமா, மிருகத்தை சமட்டினோமா, ஏதாவது நம்மளை கொள்ளறதா ஒன்றும் தெரியாது. கண்ணை கட்டி காட்டுல விட்டா மாதிரி பூலோகத்துல பரப்ப கொடுத்து என்னை வாழ வச்சுட்டான சுவாமின்னு வேண்டிப்பாரு. அப்படி பூலோகத்தில் பிறந்த பிறகு நாம என்ன பண்ணணும்னா, பரிசுத்தமான மந்தாகினி ஆகிய கங்கை தந்த வரோதயன் ஆகிய முருகப்பெருமானை கங்கா முருகா கருணாகரனே அப்படின்னு சொல்லணும் அப்படிங்கறத சொல்லி கொடுத்துட்டு, இதே வார்த்தைகள் ரகசியமா பொருந்திய திருப்புகழ் பாட்ட ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு அருணகிரிநாதர். குடல் நினம் என்று புலால் கமழ் குருதி நரம்பு இவை குளகுளனும்படி மூடிய மலமாசு, தோளிடை குளகுளனும்படி மூடிய மலமாசு, குதிகொளும் 9 வாசலை உடைய புறம்பையை நீரெழு குமிழியினும் கடிதாகி அழிமாயே. நீர்க்குமிழி போல சீக்கிரமா வாழ்க்கை முடிஞ்சு போயிடும், என்ன நடந்ததுன்னு தெரியாது. பிறப்போட இறப்பும் முடிஞ்சு போடுறது. பிறக்கும் போதே பிரம்மா விதியில இறப்பும் எழுதி வச்சுடுறான். இன்னைக்கு நீ செத்து போக டேட்டா போட்டாச்சு முன்னாடியே மண்டையில. அது தலை விதிம்பாங்க. அப்படிப்பட்ட அடலை உடம்பையை வாவியை அனவரதம் சில சாரமின் ஔடதமும் தவ யோகமும் முயலா. நீ நிறைய மருந்துக்கு உடம்பு முடியல, வியாதிக்கு செத்து போயிடுவான், நிறைய மருந்துகளை கொடுத்து காப்பாற்றலாம், ஔஷதங்களை கொடுத்து காப்பாற்றலாம். அவனை யோக நிலையை கொடுத்து யோகத்தினால ஞானத்தை அடைய வச்சு அவனை அப்படியும் காப்பாற்றலாம். ஆனா அலமரும் சிந்தையும் அதை அடல உடம்பையை அவ்வாவியை அனவரதம் சில சாரமில் அவுதகமும் தவ யோகமும் இதெல்லாம் முயன்று பார்த்தா முடியாது. அலமறு சிந்தையின் ஆக்குலம், சிந்தையின் ஆக்குலம், சிந்தாக்குல இல்லடுன்னு ஆரம்பிச்சாரு. அந்த வார்த்தை இங்க போடுறார். அலமறு சிந்தையின் ஆக்குலம் மலம் நின்று இனி யானும் உன் அழகிய தண்டை விடா மலர் அடைவேணும். இந்த சிந்தா குலத்திலிருந்து நான் வெளியில தப்பிச்சு உன் திருவடி என்னைக்காவது அடைவானா? இடமர மண்டு நிசாசரர் அடைய மடிந்தெழ் பூதரம் இடிபட இன்ப மபோததி மரிதாக இமையவரும் சிவரை போய் அவர் பதியும் இளங்க விடாதர் எழில் படம் ஒன்றும் 1000 முகமான விடதர கஞ்சுக்கி நேரு வில் வளைவதன் முன் புற நீரழ வெயில் நகை தந்த புராரி மதன கோபர் அவர் விடியினில் பகீரதி மிசை வளரும் சிறுவா வட விஜயபுரந்தனின் தேவிய பெருமாளன்னு ஒரு பாட்டு ஆரம்பிக்கிறது. சிவபெருமான் மேரு வில்லை, அகங்காரமாகிய மேருவை வில்லாக 1000 தலை உள்ள நாகத்தை அதை சுற்றி நானா கட்டினார். மகாவிஷ்ணு அம்பாவை சுண்டு அங்கே திரிபுராந்தகர்களோட போர் புரிகிறார். கமலாட்சன், விமலாட்சன், மெந்துன்மாலின் 3 அரக்கர்கள். ஆணவம், கண்மம், மாயைக்கு 3 ரூபங்களை கொடுத்தாங்க. இவர் அம்பை விட்டு அந்த 3 பேரையும் ஒரே சமயத்துல ஒரு லைன்ல வரும்போது அழிஞ்சு போகும் அப்படிங்கிறதுக்காக சிவபெருமான் அந்த அம்பை விட்டார். அப்படி அந்த அம்பை விட்டு அதை எரிய வச்ச சிவபெருமான் நெற்றிக்கண்ணில இருந்து முருகப்பெருமான் தோன்றினான். அந்த தோன்றி விழுந்த அக்னி கையில விழுந்தது. அக்னி அதை எடுத்துட்டு போய் அக்னியாலே அந்த வெப்பத்தை தாங்க முடியாம கங்கையில விட்டு கொடுத்து, அப்ப கங்கையில வந்ததுனாலதான் கங்கா நதி பாடல்னு பேருவாங்க. முருகனை சொல்லும் போது வேத மந்திரத்துல காங்கேயம், அக்னி கர்ப்பம், சரவணதிரிதம்,
ஞான சக்திம் குமாரம் பிரம்மண்யம் ஸ்கந்த தேவம் குஹ மமல குணம் ருத்ர தேஜஸ்வரூபம் சேனத்யம் தாரகக்னம் குருமசலமதின் கார்த்திகேயம் சடாசியம் சுப்பிரமணியம் மாயூர துவஜரத சிதம் தேவதேவம் நமாமின்னு சொல்லுவாங்க. அதுல முதல்ல இருக்கிற பேரு காங்கேயம், கங்கையில பிறந்தவன். அப்படி கங்கா நதிக்கு பிறந்தவனே ஆணவம் கண்மம் மாயை அடக்குவதற்காக சிவபெருமானே மேரு பருவத்தை எடுத்து வாசிக்கு நாண போட்டு இங்கே விடத்தர கஞ்சிக்கு மேரு வில் வளைவதன் முன் 1000 முகம் கொண்ட பாம்ப மேரு கஞ்சுகியா கட்டி மேரு வில் வளைவதன் முன் புற நீரழ வெயில் நகை தந்த சிரிச்சி வெயில் அக்கின் போல நகையை தந்த புராரி திருபுரார் சம்மாரம் பண்ண சிவபெருமான் மதன கோபர், மதனனை மன்மதன கோபிச்சின் கண்ணால் அடித்தவர். அந்த கண்ணாலே 6 கண்ணால தீப்பொறியில முருகப்பெருமானை அமைத்தவர். அவர் விழியினில் வந்து பகீரதி விசை வளரும் சிறுவா வட விஜயபுரந்தனில் மேவிய பெருமாளைங்கிற பாட்டு இந்த சிந்தாபுர இல்லோடு செல்வம் எனும் என்கிற அனுபூதிக்கு ஏற்ற பாடலாக அமைவது என்று பெரியவர்கள் சிந்திக்கிறார்கள். இந்த பாட்டுல ஒரு விசேஷம் என்னன்னு கேட்டா, முருகப்பெருமானுடைய சிந்தை சொன்னேன். இந்த சிந்தையுமே மனம், புத்தி, சித்தம், அகங்காரம்னு அந்த கரணங்கள் 4, ஆணவம் கண்மம் மாயை என்கின்ற மலங்கள் 3. இந்த 4க்கும் 4 விதமா கங்கா மந்தாகினி தந்த வரோதயனேன்னு வரம் கொடுக்கிற முருகப்பெருமானும் கந்தா என்றும் முருகா என்றும் கருணாகரனே என்றும் 4 கொடுத்தார். மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் இது 4 அடைவதற்காக முருகப்பெருமானுடைய அருளை கொடுத்தார். முருகா என்று உன்னை ஓதும் தவத்தவர் மூதுலகில் அருகாத செல்வம் அடைவர். வியாதி அடைந்து நெய்யார் ஒரு காலம் துன்பப்படார் ஒரு காலம் நாடு புகார் சமராபுரி புண்ணியன்னு அப்படி சிறப்பான முருகன் நாமாவை கொடுத்து பார்வதி 6 முகனா இருக்கிற முருகப்பெருமானை 6ஆ இருக்கிற ஒன்றா சேற்றி கந்தன் என்று ஆக்கினார். அப்படிப்பட்ட கந்தா என்கின்ற முருகப்பெருமானுடைய சிறந்த நாமாவும் பார்வதி புத்திரன் கங்கா நதி பாலன் என்றும் கந்தா என்றும் முருகா என்றும் கருணாகரனே என்றும் முருகப்பெருமானை போற்றினார்கள். அப்படிப்பட்ட சிறப்பான பாடல் இது. சிந்தா குலையில்லொடு செல்வம் எனும் விந்தாடவி என்று விட பெறுவேன் மந்தாகினி தந்தவரோதயனே கந்தா முருகா கருணாகரனே. வெற்றிவேல் முருகனுக்கு ஹரஹரோஹரா. வெற்றிவேல் முருகனுக்கு ஹரஹரோஹரா. வெற்றிவேல் முருகனுக்கு ஹரஹரோஹரா. வெற்றிவேல் முருகனுக்கு ஹரஹரோஹரா. நாயேன் பசுபாசம் விட்டு அறிவால் அறியப்படு பூரண நிஷ்களமான பதிபாவனையை உற்று அனுபூதியில் அப்படியே அடைவித்து அருள்வாயே. பதிபாவனையை உற்று அனுபூதியில் அப்படியே அடைவித்து அருள்வாயே. கருவூர் அழகப் பெருமானே முருக ஷடாட்சரா சரவணா கார்த்திகை முனை நிகர் பார்த்திவா என்று பாடி மொழி குழற தொழுது அழுது முதுமலாப்பொருள் தந்திடாயோ. முருகா சரணம் முருகா சரணம் முருகா சரணம் முருகா சரணம் முருகா சரணம்.